அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு சூரியனின் ஆட்சி வீடான உங்களுடைய சொந்த ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் மோட்சக்காரகரான கேதுவுடன் புத்திக்காரகரான இணைவதால் உங்களுடைய வாழ்வில் திடீர் 3 மாற்றங்கள் ஏற்பட இருக்குங்க. இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும். யார் நினைத்தாலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசினியர்களான உங்களுடைய ஜென்ம ராசிக்கு புதன் பயிற்சியாவதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தற்போது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது என்பது அற்புதமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் பணம் பல வழிகளில் உங்களுடைய பையை நிரப்பக்கூடிய தருணமாக தான் அமையிருக்கு. குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகள் தீர்க்க இருக்கீங்க. இதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. தொழிலில் புதிய பணியாளர்களால் நன்மை ஏற்பட இருக்குதுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றியும் காண இருக்கீங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உடல்நல குறைபாடுகள் அனைத்தும் அகல இருக்கு. இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த சிம்மராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது ஆவணங்களை ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து அதற்கு பிறகு வாங்குவது நல்லதுங்க. சூரியனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் செல்வாக்கு நிச்சயம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும் சூழ்நிலையும் உருவாக இருக்கு. என்றைக்கோ கொடுத்த கடன் இப்பொழுது வசூலாகுங்க. உயர் அதிகாரிகளுடைய பழக்க காரியங்களை சாதித்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் மற்ற கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசியிலேயே வெற்றிருக்கிறாருங்க. எனவே இக்காலகட்டம் முழுவதுமே சிம்ம ராசினியர்களான உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்குதுங்க. தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் வெற்றி பெறும் சூழல் உருவாக இருக்கு. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இக்காலம் ஒரு பொற்காலமாகவே அமையுங்க. பொறுப்புகளும் புதிய பதவிகளும் தானாகவே தேடி வர இருக்குங்க. அதே போல இத்தருணங்கள்ல மறுப்பு சொல்லி உங்களை விட்டு விலகியவர்கள் மறுபரிசீலனை செய்து உங்களோடு இணைய முன்வரக்கூடிய தருணமாகவும் அமைகிறது. வியாபாரம் என்பது உங்களுக்கு வெற்றி நடைபோடுங்க. இதனால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்கள் பயணிக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவும் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்போது வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. வழக்குகள் சாதகமாக முடிய இருக்கு. புதிதாக தொடங்கிய தொழிலை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு பழைய தொழிலையே தொடங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையிருக்குதுங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நட்பு பலப்பட இருக்கு. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்த இந்த உயர் பதவி தானாக தேடி வர இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் வெற்றிகள் ஸ்தானத்திற்கு வரும்போது வெற்றி செய்திகள் வீடு தேடி வருங்க. வழக்குகள் சாதகமாக முடிய இருக்க. புதிதாக தொடங்கிய தொழிலை வேறு ஒருவரிடம் கொடுத்துவிட்டு பழைய தொழிலை தொடங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையிருக்கு. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் நட்பு பலப்படுங்க. இதுவரை நீங்கள் எதிர்பார்த்திருந்த உயர் பதவி கிடைக்க இருக்கு. பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. நல்ல சந்தர்ப்பங்கள் நழுவ விட வேண்டாங்க. நடைபெறும் தொழிலை இடமாற்றம் செய்யலாமா அல்ல வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகம் நமக்கு வருமா என்ற குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு அதற்கான பதில் கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது யோகமான ஒரு நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொட்டது துளிர்க்குங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. பட்டது தலைக்கும் பணவரவு அதிகரிக்க இருக்கு.
சில காரியங்கள் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. வாழ்க்கையில் பல எதிர்பாராத காரியங்கள் நிகழ இருக்கு. இது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் வகையில் நிகழ போகிறதுங்க. கொடுத்த வாக்கை காப்பா மகிழ இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே குருபகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரது பார்வை பலத்தால் பல நல்ல மாற்றங்கள் வந்து சேர போகிறதுங்க. தாய் வழி ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு திருப்தி தரும். தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறுங்க. நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்களுடைய கூட்டு முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்கும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க. இதுவரை தடையாக இருந்த பிள்ளைகளின் திருமண பேச்சு இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. இதனால் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு கனவுகள் நனவாகும். மாணவ மாணவிகளுக்கு பாராட்டும் புகழும் கூட இருக்கு. பெண்களுக்கு வருமானம் திருப்தி தருங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் நண்பர்களின் ஆதரவு கிடைக்குங்க. வருமானம் அதிகரிக்க இருக்கு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. சகோதர உதவி உண்டு. ஆன்மீக ஈடுபாடு நிச்சயம் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாடு தொடர்புகள்ல நன்மை கிடைக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கு. கேது சுக்கிரன் இணைவு ஆன்மீக சிந்தனை கலை திறமையையும் வளர்க்குங்க. புதிய அனுபவங்கள் கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. நண்பர்களின் ஆதரவால் சில காரியங்கள் நடைபெற இருக்கு. வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகலாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த முதலீடுகளிலும் அவசரம் வேண்டாம். நண்பர்களிடம் பண பரிவர்த்தனையில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. தேவை அது மட்டும் இல்லாம உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். தூக்கமின்மை ஏற்படலாம். மறைமுக எதிரிகளிடம் கவனம் தேவைங்க. தோல் மற்றும் கண் தொடர்பான சிறிய பாதிப்புகளை கவனிங்க. கேது இருப்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரும்போது பொறுமையாக நிதானமாக ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவது அவசியங்க. ஆவணங்களை கவனமாக கையாள்வது அவசியம். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சனிக்கிழமை தோறும் துளசி மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.